அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. மஞ்சக்காமலை லிவர் பாதிப்பு ஏற்படுத்தும். லிவர் முக்கியமானது. நமக்கு உறுப்புகளில் கிட்னியும் லிவரும் தான் முக்கியமானது. கல்லீரலும் சிறுநீரக பையும் தான் நமக்கு முக்கியமானது. சிறுநீரக பை நம்ம கழிவுகளை வெளியேற்றும். கல்லீரல் நமக்கு செரிமான பிரச்சனையை பார்க்கும். முக்கியமான உறுப்புகள். அதனால் மஞ்சக்காமலை வச்சா லிவர் தான் பாதிப்பு ஏற்படுத்தும், கல்லீரல் தான். மஞ்சக்காமலை எப்படி சரி பண்ணலான்றதை சொல்கிறேன். கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிங்க. கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிச்சிங்கன்னா மஞ்சக்காமலை சீக்கிரம் குணமாகும். கொத்தமல்லி சாதம் அடிக்கடி சாப்பிடுங்க. அதே போல் நம்ம இளநீ குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் அடிக்கடி குடிக்கலாம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் உணவில் அடிக்கடி சேர்த்துக்குங்க. மலச்சிக்கலை ஏற்படுத்தாது, மஞ்சக்காமலை குணமாகும். அதே போல் கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிச்சுன்னு வாங்க, மஞ்சக்காமலை சரியாகும். அதே போல் கீழால் நெல்லி மிக்சியில் போட்டு கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து பசும்பால் இல்லை ஆட்டுப்பால் இதை ஏதாவது கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலை சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம ஒரு முக்கியமானது முத்துக்கொட்டைனா விளக்கெண்ணெய் தயாரிக்கணும். முத்துக்கொட்டை மரம் அதனுடைய துளிர் இலைகளை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஆட்டுப்பால் இல்லைன்னா மாட்டுப்பால் ஏதோ கலந்து ஒரு வாரம் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலை சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கு சிறியானங்கை மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து அது ஆட்டுப்பால் இல்லை மாட்டுப்பால்லையே கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலை சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம கிட்னி அந்த கல்லீரல் சுத்தமாகிறதுக்கு மஞ்சக்காமலை குணமாகிறதுக்கு சீக்கிரம் குணமாகிறதுனா சொரக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து தோலை சீவிடுங்க. மிக்சியில் போட்டு நல்லா அடித்து சாறு எடுத்துங்க. அதோட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு மிளகு ஒரு 10 போட்டு கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் அரை எலுமிச்சம்பழம் பிசைஞ்சு விட்டு தேன் கலந்து குடிச்சுன்னு வாங்க. சீக்கிரம் மஞ்சக்காமலை கிளியர் ஆகிடும், கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் காலை மாலை இருவேளை பல் வளர்க்கணும். காலை மாலை இருவேளை மலம் கிடைக்க வேண்டும், மலச்சிக்கல்லாம் வராது. அதே போல் நம்ம மாதத்துக்கு 2 டைம் 1 டம்ளர் சுடு தண்ணி எடுத்துங்க. 1 ஸ்பூன் கடுக்காய் பவுட்ரு நைட்டில் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு குடிங்க. 15 நாளுக்கு ஒரு வாட்டி குடிங்க. குடல்லாம் சுத்தமாகி இது மாதிரி பிரச்சனைகள் மலச்சிக்கல் மஞ்சக்காமல்லாம் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் காலை எழுந்தவுடன் வெறுங்காலுடன் 40 நிமிஷம் நடைப்பயிற்சி கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா நம்ம கணையம் வேலை செய்யும். கணையம் வேலை செஞ்சுன்னா இன்சுலின் சுரக்கும். கை வீசி நின்னா கணையம் வேலை செய்யும். கணையம் வேலை செஞ்சுன்னா இன்சுலின் சுரக்கும். இன்சுலின் சுரந்துச்சுன்னா நம்ம சர்க்கரையை கார்போஹைட்ரேட் சத்தாக மாற்றும். சூரிய ஒளியிலேருந்து புரோதாக்கதுன்னு ஒன்று அல்ட்ரா வயலட் வரும். அது சூரிய ஒளி ஏற ஆவி ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதனால் காலையில் 7 மணிக்குள்ளே நடங்க, இல்லை ஈவினிங் 5 மணிக்குள்ளே நடங்க. ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா எந்த நோயும் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் மதியம் 1 மணி நேரம் தூங்குங்க, மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி. அதே போல் எந்த உணவு சாப்பிட்னாலும் கீழே படிமானம் போட்டு கையை உக்காஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ஆயுள் 7 வருஷம் கூடும். நின்று டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்னா ஆயுள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.